வணக்கம். நான் வந்து சிஎஸ்ஐ ஹைஸ்கூல் மானாமதுரை உடற்கல்வி ஆசிரியராக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து இந்த கொரோனா பீரியடில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன். இந்த ஏன்னா அப்போ வந்து வாகனங்கள்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ வாங்கின வண்டி, அதனால் நான் அவேர்னஸுக்காக மானாமதுரை வந்து போயிட்டு இருந்தேன். மதுரையிலேருந்து மானாமதுரைக்கு வந்து போயிட்டு இருந்தேன். ஸோ இதே எனக்கு வந்து ஒரு ஹாபி ஆயிடுச்சு. அதுக்கு ஏன் நம்ம இவ்வளவு நன்மைகள் படும்போது சைக்கிளில் ஏன் பசங்க வந்து ஒரு அவேர்னஸுக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பசங்களுக்கும் நீங்கள் வந்து சைக்கிள் இப்போ அதிகமாக வந்து பசங்க ஓட்ட மாட்டுறாங்க. ஃபுல்லாக கேடிஎம் வண்டி, R15 இந்த மாதிரி வாகனங்கள் டூ வீலர் மேலே தான் அவங்க மோகமாக இருக்காங்க. ஸோ இது வந்து சைக்கிளை வந்து இப்போ தொடரதே இல்லை. இப்போ நம்மளுடைய ஜென்ரேஷன்லாம் அதிகமாக சைக்கிள் வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து சைக்கிள் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் அவங்க ஓட்ட மாட்டுறாங்க. ஸோ வந்து இதுதான் பெருசாக நினைக்கிறாங்க. அவங்க பெரிய வாகனங்கள் இருந்தால் தான், டூ வீலர் இருந்தால் தான் அது வந்து ஒரு கெத்துன்னு நினைக்கிறாங்க. அதனால் சைக்கிளுடைய நன்மைகள் வந்து அவங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. ஸோ இதுக்காக வந்து நான் ரெகுலராக மதுரையிலேருந்து கூடலூர்லேருந்து இங்கே சைக்கிளுக்கு வந்து மானாமதுரைக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். வாரத்தில் 2 நாளாவது 2 நாள் 3 நாள் வந்துடுவேன். ஸோ இதனால் இவங்க வந்து இப்போ அடிக்கடி மற்ற ஸ்கூல் பசங்களும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இதனால் ஒரு அவேர்னஸ் ஆகி அவங்களும் என்ன செய்கிறாங்க, சார் எப்படின்னு இதை பற்றி நிறைய அவங்க தெரிஞ்சுக்கிறோன்னு ஆசைப்பட்டு கேட்குறாங்க. அதுக்கும் சொல்கிறோம். இதனால் நிறைய வியாதிகள் வந்து குணமாகுது. இதனால் வந்து நீ படிக்கிறதும் வந்து உனக்கு மெமரி பவரும் அதிகமாக இருக்கும். பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும். இதனால் வந்து வாகனங்கள்னால் ஏற்படக்கூடிய புகைகள், காற்று மாசுபடுது, இதெல்லாம் வந்து குறையுது. ஸோ இதனால் நன்மை தான் நமக்கு வருது. இதனால் அதிகமாக நீ வண்டிகள் ஓட்டுனாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் செலவும் அதிகமாக ஆகாது. அதனால் ஒரு நாளைக்கு நான் வந்து அங்கேருந்து வந்துட்டு போக 120 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்துடுறேன். இதனால் இப்போ சார் வந்து அதிகமாக வந்து போகிறாரு அப்படின்ட்டு இங்கேருந்தே சார் மதுரையிலேருந்து வர்றதுனால நம்ம ஏன் பக்கத்தில் இருக்கோம், ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஏன் ஓட்டக்கூடாதுன்னு நினச்சி இப்போ வந்து பசங்களும் வந்து டூ வீலர் மோகத்திலிருந்து மாறி சைக்கிள் மேலே அவங்க வந்து ஆர்வமாக இருக்காங்க. இப்போ அவங்களும் நிறையா வண்டிகள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இப்போ வண்டிகள் வந்து நாங்களும் சார் இனிமேல் நாங்கள் ஆட்டோவில் பஸ்ஸில் வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வர்றோம். இதனால் வந்து நிறையா பேர் ஃபுட்போர்டில் நின்று பயணம் செய்கிறாங்க. எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்கல. இது வந்து அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்போம். நம்ம ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நம்ம வந்து இது பண்ணுறதுனால அவங்களும் வந்து இதோடைய பலனை தெரிஞ்சுக்கிட்டு இது தேவையில்லாமல் அந்த ஆட்டோவில் வர்றது, கீழே விழுந்து நிறைய பசங்க வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது. எங்கள் பள்ளிக்கூடத்திலே இருந்து ஒரு 12 பேருக்கு மேலே பைக் ஆக்சிடெண்ட்டு, பஸ்லேருந்து கீழே விழுந்து இதெல்லாம் இறந்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஒரு அவேர்னஸுக்காக நான் சைக்கிள் எடுத்தது. இப்போ ஒரு 7-8 வருஷமாக அந்த கொரோனா பீரியட்லேருந்து ஓட்ட இது பண்ணேன். முதல்ல மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வாரத்தில் 2 நாள் 3 நாள் வர ஆரம்பித்த உடனே பசங்களும் இப்போ ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கிறனால அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. சார் கண்டிப்பாக நாங்கள் வாங்குவோம், இதே மாதிரி வண்டி வாங்குவோம், இதே மாதிரி நாங்கள் வந்து நிறைய இடங்கள் வந்து சைக்கிள்லேயே போவோம், உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. இதனால் வந்து அவங்க வந்து போதைப் பொருளிலிருந்து இருக்கக்கூடிய பயங்க மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, பசங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது. குடும்ப சூழ்நிலை, எத்தனையோ பேர் பெற்றோர்கள் இல்லாமலாம் இருக்காங்க பசங்க. அதனால் அவனோட படிப்பு கவனம் வந்து செலுத்த முடியல. எக்கனாமிக்காகவும் அவங்க வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ வந்து சைக்கிளில் வந்து பெரிய அதிகமான பணம் வந்து எக்ஸ்பென்சிவ். ஒரு 400-500 கூட சைக்கிள் கிடைக்கும் செகண்ட்ஸில். ஸோ அதனால் இது வந்து அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் அப்படிங்கிறதுனால இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன். இது வந்து ஒரு நல்ல ஆயுதமாக வந்து உடற்கல்வியில் சைக்கிள் வந்து ஒரு நல்ல ஆயுதமாக இவங்களுக்கு வந்து பயன்படும். இது வந்து நல்ல அவங்க வாழ்க்கையோட தரத்தை கூட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்தது. கொஞ்சம் இப்போ பசங்களுக்கு இது மேலே வண்டி மேலே ரொம்ப அவேர்னஸ் ஆகி ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. ஸோ இதனால் உடற்கல்வி இது வந்து ஒரு உயிர்கல்வி. இது மக்கள் வந்து இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் இது பண்ணுங்கள். டூ வீலர்லாம் அதிகமாக வாங்கி கொடுக்காதீங்க. இதனால் நிறைய இழப்புகள். இது வந்து பெற்றோர்கள் மட்டும்தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பெற்றோர்கள் மட்டும் இல்லை, நாங்கள் வந்து 8 மணி நேரம் எங்கள் கூட இருக்கோம். ஸோ இது வந்து இந்த 8 மணி நேரமாக வந்து உங்கள்கிட்ட சொல்லாத காரியங்கள்லாம் எங்கிட்ட சொல்லுவான். ஸோ இதனால் வந்து ஒரு நல்ல காரியங்கள் தான் இது. நம்ம பெற்றோர்களும் இதை வந்து தேவையில்லாத அவங்களுடைய பாதி தவறி போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடமாக அமையும்னு நினைக்கிறேன். நம்மளும் அதிகமான விலை கொடுத்து 1 லட்சம் 2 லட்சம் எடுத்து பெற்றோர்கள் வந்து வாங்கி கொடுக்காதீங்க.
அவனாக சொந்தமாக உழைச்சி வாங்கி அவனாக வந்தால் தான் அந்த வண்டியோட அருமை என்னன்னு தெரியும். மெதுவாக ஓட்டுவான். அதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பேர் உடஞ்சா கூட நம்ம தான் காசு போட்டு செலவு பண்ணணுன்றதுக்காக அவன் வந்து அந்த வண்டியை ஒழுங்காக ஓட்டுவான். இது வந்து என் தந்தை எனக்கு சொல்லி கொடுத்தது. இதே தான் நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டான என்னுடைய குழந்தைகளான இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லி கொடுக்குறது. அதுதான் அவன் வந்து எக்ஸ்பென்சிவ் செலவு பண்ணி அவன் வாங்கக்கூடிய பொருள்கள் வந்து அது வந்து வீண் போகாது, அதை ஒழுக்கமாக வச்சுக்கிடுவான். இதனால் சைக்கிள் ஓட்டுறதுனால நல்ல ஒழுக்கமான காரியங்கள் வரும். இதே நீங்கள் பின்பற்றுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேர் சார்? என் பேர் வந்து ராபின் சுந்தர் சிங். உடல்கல்வி ஆசிரியராக இருக்கேன். 20 வருஷமாக இங்கே மானாமதுரை CSI ஹைஸ்கூலில் உடல்கல்வி ஆசிரியராக இருக்கேன்.